சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, உண்மையிலே நான் நல்ல பிரசங்கத்தை நல்லா கேட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமென். பிரசங்கம் பண்ணுறதான மனநிலைமை எனக்கு இப்போ போயிடுச்சு. சரி, பாஸ்டர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் அவ்வளோதான். சரிங்களா? கண்கள் படி நாம் ஜெபிப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை தவறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை தவறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகர் கைவிடாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகர் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை தவறாதே. நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக, கிருபைக்காக, தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரகாரங்களில் நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். என் ஜெப வீட்டிலே என் ஜனங்களை கொண்டு வந்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று ஒரு வசனம் சொல்கிறது. நாங்கள் உண்மையிலே ஆண்டவரை மகிழவும் கனி கூறவும் பிதாவே, உம்முடைய இரக்கங்களை தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை பெறவும் நீர் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம் எங்கள் மேல் இருப்பதாக, உடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஐயா, நாங்கள் யார்கிட்ட போவோம்? ஐயா, நாங்கள் யார்கிட்ட போக முடியும்? ஜீவவசனம் உம்மிடத்தில் இருக்கு சுவாமி. நீர் எங்களுக்கு உதவுங்கப்பா. எங்களை கைவிட்டுறாதீங்க ஐயா. ஆண்டவரே, உடைய தயவை விளங்க பண்ணுங்க. உமது வசனத்தினால் எங்களை ஆறுதல் படுத்துங்க. உடைய வசனம் எங்களை ஆண்டவரே பலப்படுத்தட்டும். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை நீர் பெருக பண்ணுகிற தெய்வம் அல்லவா? உதவுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு உதவும். இயேசுங்கிற நாமத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேர வசனத்துக்கு போவோம். 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க ஒரு அழியில சொல்லுங்க. இங்க இல்லாத ஒரு அழியில சொல்லுங்க. எல்லாம் தெளிவாயிட்டீங்க. வர வர கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சரி, பாருங்க. இந்த உலகத்துல நாம் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் அதற்கான விலைக்கிரயத்தை நாம் செலுத்தணும், கொடுக்கணும். ஆமென். இப்ப நம்ம கடைக்கு போறோம், ஒரு பொருளை வாங்குறோம். அந்த பொருளை வாங்குவதற்கான அந்த பொருள் எவ்வளவு விலை நிர்ணயித்திருக்கிறார்களோ அதற்கேற்ற பணத்தை கொடுத்து தான் அந்த பொருளை வாங்கும். இல்லைன்னா கடைக்காரங்க தரமாட்டாங்க. ஆனா பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மளை தெரிந்தெடுத்தா நமக்கு அவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். எதை கொடுத்திருக்கிறாருங்க? விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை வைத்து நாம் என்ன செய்யலாம்? பணக்காரர்கள் என்ன செய்யறாங்க? பணத்தை வச்சு என்ன நினைச்சு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பணத்தை வச்சு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்குறாங்க. மனிதர்களை கூட விலைக்கு வாங்கிக்கிறாங்க. அவ்வளவு அவங்க பொருளும் பணமும் ஆஸ்தியும் சம்பாதிப்பதற்கு காரணம் அவங்களுக்கு மூலதனமா இருந்தது பணம். அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்துல பைபிள் சொல்கிறது, தேவனால் ஒரு மனிதன் பிறப்பான் என்று சொன்னால் தேவன் அவனுக்கு விசுவாசத்தை மூலதனமாய் தருகிறார். ஆமென். எதை மூலதனமா தர்றாங்க? faith is our victory. அதாவது விசுவாசமே நம்முடைய ஜெயம். ஆமென். விசுவாசத்தினாலே நாம் இந்த உலகங்களை நாம் ஜெயிக்கலாம் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வருகிறதான நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு பாத்தீங்கன்னா
நம்மளே காரணமாயிருக்கிறோம். காரணம் எப்படி அந்த பிரச்சனைகளை அணுகுவது நமக்கு தெரியறது இல்லை. அதனால நம்ம தோத்து போறோம். பாருங்க, நேரா நம்ம வார்த்தைக்கு நேராக, வேற விளக்கம் இல்லை, வார்த்தைக்கு நேராக போவோம். விசுவாசம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். அதை எபிரேயர் 11:6 சொல்லுகிறது. நான் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனா வாழணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கு எது தேவையா இருக்கு சொல்லுங்க? விசுவாசம், தேவன் மேல் நம்பிக்கை. விசுவாசம் இருந்தால் உங்களால் நிச்சயமாக தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். ஆமென். 1:17 ரோமர்ல வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமானுக்கு பிழைப்பு உண்டு. ஆமென். நமக்கு இந்த உலகத்துல பிறந்துட்டோம், பிழைக்கணும், வாழணும், சிறப்பா வாழணும், சாட்சியாய் வாழணும், மகிமை நிறைந்தவர்களாய் வாழணும்னு சொன்னா அதற்கு நமக்கு அவசியம் ஆண்டவரின் பேர் நான் வைத்திருக்கிறதால விசுவாசம். ஆமென். அற்புதங்களை பெற வேண்டுமா? தேவ சமூகத்திலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே அற்புதங்களை பெற வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு தேவை எளிய விசுவாசம். அல்லேலூயா. நாம் சரீரங்களில் இருக்கக்கூடியதான நோய்கள், பலவீனங்கள், போராட்டங்கள் இவைகளிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டுமா? நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரே காரியம் என்னவென்று சொன்னால் விசுவாசம். அல்லேலூயா. எப்படி உலகத்துல எங்க திரும்பினாலும் பணம், எங்க திரும்பினாலும் பணம். பைபாஸ் போட்டதுக்கு முன்னாடி இங்க இருந்து திருநெல்வேலிக்கு ஃப்ரீயா போயிடலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் ரோடு தான் இருந்துச்சு, பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு ஹைவே போட்டாங்களோ டோல் பூத் ஒன்று போட்டாங்க, நீங்க அதில் டிராவல் பண்ணணும்னா என்ன கொடுக்க வேண்டி இருக்கிறது? பணத்தை கொடுத்தா தான் கேட்டு திறக்கு, அப்பதான் உங்க வண்டி போக வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை. எங்க திரும்பினாலும் பணம், எங்க திரும்பினாலும் வரி, எங்க திரும்பினாலும் வந்து பாத்தீங்கன்னா மக்களை சுரண்டி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற, அவங்கள ஓட்டாண்டி ஆக்குற ஒரு நிலைமையில நம்ம நாடு இருக்கு. இந்தியாவை மாரி வரி விதிக்கிறதான நாடு வேற எங்கேயுமே கிடையாது. சில பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க அந்த அளவுக்கு மக்கள் மேல வரி, பயங்கரமான வரி. ஏழைகளை ஒடுக்குகிற தேசம் எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? சாப்பாட்டுக்கு வரி, குடிக்கிற தண்ணிக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி, படிப்புக்கு வரி, மருத்துவத்துக்கு வரி, செய்யற வேலை, நீங்க சம்பாதிக்கிறீங்க சம்பாத்தியத்துக்கு வரிங்க, இன்கம் டாக்ஸ். அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு பணம் பணம் பணம், எங்க திரும்பினாலும் பணம். ஏன்னா பணம் இந்த பூமியில வாழ்வதற்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தேவையாய், ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியமா மாறிடுச்சு. பணம் இல்லைன்னா இல்ல அப்படிங்கிற மனநிலைமைக்கு ஜனங்கள் மாறிட்டாங்க. ஆனா பணம் எல்லாவற்றுக்கும் அவசியம், எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்கிறது, உலகத்திலே நீங்கள் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு நான் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை வைத்து தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். 4 பாயிண்ட் மாத்திரம் சுருக்கமா நம்ம பார்க்கலாம். பாருங்க, நீங்கள் எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதுல ஒரு 4 பாயிண்ட் கொடுத்திருக்கோம். அதுல ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். விசுவாசத்தினாலே ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கத்தின் வாய்களை என்ன செய்தார்கள்? அடைத்தார்கள். போதும், சரிங்களா? ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப நம்ம தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவன் வாக்கு பண்ணின வாக்குறுதிகளை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு விசுவாசம் அவசியமாக வேண்டும். விசுவாசம் இல்லைன்னா அந்த வாக்குத்தத்தத்தை நம்மளால பெற முடியும். அல்லேலூயா. விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே அவனுக்கு தேவன் கொடுத்ததான வாக்குறுதிகளை அந்த ஆபிரகாம் அவர்கள் பெற்றுக்கொண்டார். இப்ப நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்காரா கொடுக்கலீங்களா? நான் உங்களை திக்கற்ற பிள்ளைகளாக விடமாட்டேன், இது ஒரு வாக்குறுதி. அல்லேலூயா. இதோ உலகின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், இது ஒரு வாக்குறுதி. ஆமென். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உங்களை கைவிடுவதும் இல்லை, இது ஒரு வாக்குறுதி. இப்படி வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உனக்கு பொல்லாப்பு உனக்கு என்ன செய்யாது,
நேரிடாது, இதுவும் வாக்குறுதி. இப்படி அநேக வாக்குறுதிகளை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் இந்த வேத புத்தகத்தின் வழியாக கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ நமக்கு தேவையான வாக்குறுதிகளை நாம் தேவனிடத்திலிருந்து பெறுவதற்கு விசுவாசம் என்று சொல்லப்படுகிற ஒன்று அவசியமாயிருக்கிறது. உலகத்தில் ஒரு பொருளை வாங்குவதற்கு பணம் அவசியமாயிருப்பதை போல அதிகாரம் அவசியமாயிருக்கும், ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு அதிகாரம் அவசியமாயிருப்பதை போல தேவ சமூகத்திலிருந்து நமக்கு தேவையானதை பெறுவதற்கு விசுவாசம் நமக்கு கட்டாயம் அவசியமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசத்தினால் பிழைப்புண்டு, விசுவாசத்தினால் அற்புதங்களை பெற முடியும், விசுவாசத்தினால் விடுதலை அடைய முடியும், விசுவாசத்தினால் சுகம் பெற முடியும், விசுவாசத்தினால் நல்வாழ்வை பெற முடியும். இதற்கு ஏன்னா நான் ஒரு போதகர், அதனால விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு போதனையை கொடுக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. ஆமென். இப்ப பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு சகோதரியை பற்றி வேதம் சொல்கிறது. இந்த அம்மாவுக்கு சரீரத்தில் பயங்கரமான ஒரு பலகீனம், ஒரு வியாதி. மார்க் 5:27 இருந்து 29 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்துக்கோங்க. அதுல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், இந்த அம்மாவுக்கு வியாதி. இந்த அம்மா இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார்கள். யாரை குறித்து கேள்விப்படுறாங்க? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு 27 வசனம் 5:27 சொல்லுது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி யாரிடத்தில் சொன்னார்கள்? இப்படி எல்லாரையும் கூட்டி வச்சு அவங்க ஏதோ பிரசங்கம் பண்ணி நான் இப்படி செய்ய போறேன்னு சொன்னாங்களா? இல்ல. இல்ல யாராச்சும் கூப்பிட்டு சொன்னாங்களா? இல்ல, யாருமே இல்ல. அந்த அம்மா வியாதி யாருக்கு? அந்த அம்மா அவருக்கு ஏற்பட்டதான சரீரத்தின் பலகீனம் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு சமுதாய சூழலால் தானே அந்த அம்மாவுக்கு இருந்தது. யாருக்கும் சொல்ல முடியாது. அப்ப எங்க சொன்னார்கள்? அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார்கள். இயேசு சுகம் தருகிறவர், இயேசு விடுதலை தருகிறவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இயேசு நன்மையானதை செய்கிறவர், இயேசு கைவிடாதவர், இயேசுனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனைகளை மாற்றி நம்மளுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை தருகிறவர் என்பதை பற்றி இயேசுவை குறித்து நல்ல காரியங்களை அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அப்ப அவங்களுக்கு ஒரு ஆசை வருகிறது, எனக்கும் ஒரு சுகம் தேவையா இருக்கிறது. நானும் நீண்ட நாட்களாக 12 ஆண்டுகளாக என் சரீரத்திலே பொன்னாத ஒரு வியாதினால நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன். இந்த சுகம் எனக்கு கிடைக்காதா? இந்த சுகம் எனக்கு தேவை, அவரால் முடியும் சொல்லி அவர்கள் முதலாவது தன்னுடைய இருதயத்திலே அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. விசுவாசம் எங்க உருவாகுங்க? ஆமென். ரோமரின் புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் நீ அறிக்கையிட்டால் உனக்கு என்னது உண்டு? ரட்சிப்பு உண்டு. எடுத்து வாசித்துருங்க, இல்லைன்னா நீங்க மறந்துடுவீங்க. ரோமர் 10 தானே? ரோமர் 10ஆம் அதிகாரம் அந்த கடைசியில் இருக்கு பாருங்க, 9-10. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை, அது நல்ல தெளிவா போட்டுக்குவாங்க, கர்த்தராகிய இயேசுவை. என்ன இயேசுவை? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். இந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? முதலாவது இருதயத்தில் நீங்க நம்புங்க. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் முதலாவது உங்கள் இருதயத்திலே நீங்கள் நம்புங்க. ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று உறுதியா இருங்க. நான் அவருடைய பிள்ளை, எனக்கு இந்த அற்புதம் வேணும், எனக்கு இந்த அற்புதம் அவசியம், இது இருந்தா நான் வாழ்க்கையில மீடருவேன், சுகமடைவேன் அப்படின்னு முதலாவது யார்கிட்டையும் கேட்காதீங்க, வேதத்தை வாசிங்க. இது எனக்கும் தேவன் முதலாவது இருதயத்துல நம்புங்க, ஏற்றுக்கோங்க. அதை குறித்து உங்க வாயில பேசுங்க, நீங்களே உங்களுக்குள்ளாக பேசுங்க. ஐயா, மருத்துவர்களால் சுகமாக்க முடியாத வியாதி என்று வேதம் சொல்கிறது. 12 வருடங்கள் ஒரே வியாதினால் பலகீனப்பட்டவர்கள் இந்த அம்மா.
இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு எப்படியாயிலும் ஒரு வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவர்கள் இருதயத்திலே விசுவாசித்து பேச ஆரம்பித்து அதை செயல்படுத்தினார்கள். அவர்கள் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய அற்புதம் நம்முடைய இருதயத்துல இருக்கு. நம்ம முதல்ல இருதயத்துல நம்ம அந்த அற்புதத்தை நினைக்கணும், வாயினால் அதை குறித்து பேசணும், பின்பு அதை நம்ம கண்களால் காண முடியும். இயேசு முதலாவது உலகத்தை படைப்பதை குறித்தும் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவருடைய சகல கிரியைகளை குறித்தும் முதலாவது அவர் சிந்தையில் எண்ணமுடையவராக இருந்தார். பின்பு அதை பேச ஆரம்பித்தார். அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்ட பொழுது அவர் என்ன நினைச்சாரோ என்ன சிந்திச்சாரோ அது அப்படியே லைவா என்ன செஞ்சிச்சு, அப்படி உருவானது. அதுதான் இந்த தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள். அதே சாயலாகத்தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்பொழுது முதலாவது நமக்கு ஒரு சுகம் வேண்டும் என்றால் முதல் இருதயத்தில் சந்தேகப்படாதீங்க. இரு மனம் நமக்குள்ள இருக்கவே கூடாது, ஒரே மனம் தான் இருக்கணும். நீ வாழ்ந்து சுகமாயிரு, வாழ்ந்து எனக்கு சாட்சியா என்று சொல்லித்தான் தேவன் இந்த சரீரத்துக்குள்ளாக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆனால் என்றைக்கு இந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு வியாதி வருகிறதோ, ஒரு பலகீனம் வருகிறதோ, அந்த வியாதி பலகீனம் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உறிஞ்சி நம்மள அப்படியே கொன்னுகிட்டு இருக்கும். ரெண்டு பிரமாணம் உள்ள வேலை செய்யும். ஒரு பிரமாணம் இயற்கையின் பிரமாணம் சொல்லும், நீ ஜீவி, கடவுளுக்காக ஜீவின்னு சொல்லும். என்றைக்கு இந்த சரீரத்துக்குள்ள வியாதி பூந்ததோ அந்த வியாதி சொல்லும், நீ ஜீவிக்க கூடாது, நான் என்னை உனக்கு வந்தனோ உனக்கு மரணம் தான், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி அந்த வியாதி, பொல்லாத வியாதி இந்த சரீரத்துக்குள்ள புகுந்து தேவன் கொடுத்த இயற்கையின் பிரமாணத்துக்கு விரோதமாக அந்த பிரமாணம் ஒன்று போராடும். இந்த ரெண்டு பிரமாணத்துக்கு இடையில இந்த மண்ணான சரீரம் மிகுந்த வேதனைப்படுங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்க சொல்லணும், இல்லை நான் சுகம் பெறும்படியாக நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவர் தழும்புகளால் நான் சுகமாவேன், அவர் தழும்புகளால் சுகமாவேன் என்று சொல்லி என்றைக்கு விசுவாசத்தோடு கூட நீங்கள் சொல்லுகிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வியாதியின் பிரமாணத்தின் வல்லமை உங்களிலிருந்து எடுபடும். தேவனே எனக்கு நித்திய ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருக்கிறார் என்ற வார்த்தை அறிக்கையிடுங்க. அறிக்கையிட உங்கள் இருதயத்தில் சொல்ல நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்டு அது அறிக்கையாய் வெளியே வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை ஆகிய அற்புதத்தை உங்களால் பெற முடியும். அதற்கு உங்களுக்கு தேவை தேவன் பேர் இருக்கிறதான விசுவாசம். எடுத்ததே சரி மருத்துவத்துக்கு தான் ஓடுறோம். நல்லது, மருத்துவம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, நல்லது. சரி, எமர்ஜென்சிக்கு மருத்துவம் தேவை, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மருத்துவம் தேவை, ஒரு ஆபரேஷன் மருத்துவம் தேவை. எடுத்ததற்கெல்லாம் போவதற்கு நீங்க விசுவாசத்துல நடக்கணும், அற்புதத்தை பெறணும். ஆமென். இந்த அம்மா என்ன சொன்னாங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு எப்படியாகிலும் இவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் செய்தார்கள். உடனே அவர்கள் பாருங்க, அந்த வசனம் சொல்கிறது 29 சொல்கிறது 5:20, உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அவள் அந்த வேதனை நீங்கி. பெயின், முதலாவது உங்கள் சரீரத்தில் பெயின், வேதனை நீங்கும். பாருங்க, என்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை ஆதாம் கேட்காம அவன் இருந்தானோ அப்பொழுதே அவன் வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அல்லேலூயா. அந்த அம்மா வேதனைப்பட்டாங்க. ஆதி ஏவாள் என்ன செஞ்சாங்க, சரீரத்தில் முதல் முறையாக வேதனைப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்றார், உன் நெற்றி வேர்வை சிந்தி உன் வருத்தத்தின் வலனை நீ புசிப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு முன்பதாக அவனுக்கு அந்த வேதனை என்று சொல்லப்படுகிறது இல்லை. போவான், அப்படி இருக்கும், அவனுக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தர் அவனை நடத்துவார். கவலைப்படாம இருந்தான், வேதனை வாழ்ந்தான், தோட்டத்தை பண்படுத்தினான், பாதுகாத்தான், வேலை செஞ்சான். அதுக்காக சும்மா படுத்து கிடக்கல, வேலை செஞ்சான். அவனுக்கு வேலை இருந்தது, வேலை செஞ்சான். அவனுக்கு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருந்தது, அதை செஞ்சான். ஆனால் வேதனை இல்லாமல் வாழ்ந்தான்.
அவன் வாழ்க்கையில் எப்பொழுது வேதனை, எப்பொழுது அவன் கடவுளுடைய வசனத்தை அவிசுவாசிக்க ஆரம்பித்தானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில முதலாவது வேதனை வர ஆரம்பித்தது. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறார், ஆனால் அதோடனே அவர் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கடவுளால் தர முடியும். ஆமென். முதலாவது நம்ம வாழ்க்கையில வேதனை நீங்குங்க. அது சரீரமா இருக்கலாம், அது ஆவியா இருக்கலாம், அது ஆன்மாவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, நம்மள இதுவரை கசக்கி பிடித்து கொண்டிருந்ததான அந்த வேதனை, நம்ம அந்த பெயின் நம்மளை விட்டு மாறும். சிலவங்க பாத்தீங்கன்னா நடனமாவே கடைசி வரைக்கும் வாழுவான். ஒரு விடுதலை நம்ம ஆராதிப்பான், சர்ச்சைக்கு போவான், எல்லாம் செய்வான். ஆனா வழி என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் மட்டும் அவன் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அது முதலாவது விசுவாசத்தினால் அந்த வலியை நீக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வேதனை நீங்கிட்டு அது உடனே ஆரோக்கியம் அடைந்தால் அதை தன் சரீரத்திலே உணர்ந்தால், சரீரத்தில் என்ன செய்தால் உணர்ந்தால் அதை அனுபவிக்கணும். விடுதலையானது அனுபவிக்கணும், ரட்சிப்பை அனுபவிக்கணும், ரட்சிப்பின் சந்தோஷத்தினுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும், கர்த்தரின் ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும். கர்த்தர் தன் செய்ததான தன் பிள்ளைகளுக்கு என்று வைத்த வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும். இதெல்லாம் செய்யணும்னா கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அடுத்த ஒரு பாயிண்ட்க்கு நேரா போவோம். அதே ஸ்தோத்திரம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 லிருந்து 10 வரை இந்த கதாபாத்திரத்தை பார்த்துட்டு நம்ம முடிச்சிரோம். ஒரு 5 மினிட்ஸ். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 லிருந்து 10 வரை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அங்கே ஸ்தோத்திரம் பாத்தீங்கன்னா பேதுருவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. பேதுரு ஆண்டவராகிய இயேசு அவர்களை சந்திப்பதற்கு முன்பு அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது, சந்தித்த பின்பு அவனுடைய வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், முதலாவது இயேசுவை சந்திக்கின்ற அந்த தருணம், அதற்கு முன்பு அவனுடைய வாழ்வின் நிலை, இயேசுவை சந்தித்த பின்பு அவனுடைய வாழ்வின் நிலை, பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு அவருடைய வாழ்வின் நிலை என்று அப்போஸ்தலர் பவுல் பேதுருடைய வாழ்க்கைகளை நம்ம அழகா பிரித்து பகுத்து நம்ம வாழ்க்கையில அவர் பார்க்கலாம். நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். முதலாக பாருங்க, அந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, கடற்கரை ஓரத்திலே அவர் திரளான ஜனங்கள் நின்று கொண்டு ஆண்டவராய் இயேசுவினிடத்திலே அவர் பேசுகிறதான வேத வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கடற்கரையாக இருக்கிறது. அந்த கடற்கரையிலே 2 படகுகள் நின்று கொண்டிருக்கிறது. எத்தனை படகு நீக்கிங்க? 2 படகு நீக்கி. பாஸ்டர் அவங்க சொன்ன போதுதான் எனக்கு ஒரு புது வெளிப்பாடு. என்னன்னா, பேதுரு அந்த நாட்களிலே போட்டு வச்சு தொழில் செய்ததான ஒரு நல்ல குடும்பஸ்தர், பொறுப்பற்றவருடைய கையிலே தேவன் ஒரு நாளும் ஒரு பொறுப்பை கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏதோ கல்யாணம் முடிச்சிட்டோம், பிள்ளை குட்டியில பெற்றுட்டோம், நான் உண்டு, என் வேலை உண்டு, அவங்க வாட்டில் அவங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள், அவர்கள் கரத்துல கர்த்தர் ஒரு பரலோக பொறுப்பை ஒன்றும் கொடுக்கவே மாட்டாங்க. எதுக்கு குடும்பத்தை கொடுத்தாரு? உங்களை நம்பி என் மனைவியை கொடுத்தாரு, உங்களை நம்பி என் பிள்ளைகளை கொடுத்தாரு, நீங்க வச்சு காப்பாற்றுவீங்க தானே சொல்லி கொடுத்தாரு. நீங்க பொறுப்பற்றவர்களா இருந்தா யார் காரணம்? ஒரு நாளிலே உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்காக நீங்கள் பரலோகத்திற்கு முன்பதாக அவருக்கு முன்பதாக கணக்கு சொல்ல வேண்டும். உனக்கு குடும்பத்தை கொடுத்தனே, மனைவி கொடுத்தனே, பிள்ளைகளை கொடுத்தனே, நீ அவர்களை எப்படி பராமரித்தாய்? கல்யாணத்தில் மட்டும் சொன்ன என்ன சொன்ன? நான் நேசிக்கிறேன், நான் எதெல்லாம் கொடுப்பேன், என் சொத்தெல்லாம் கொடுப்பேன், பணத்தெல்லாம் கொடுப்பேன், உழைப்பெல்லாம் கொடுப்பேன், கடைசி வரைக்கும் நான் உன்னை நேசிப்பேன், கைவிட மாட்டோம்னா அதெல்லாம் வெறும் வார்த்தை தானா? பதில் சொல்ல வேண்டிய அவசியம், நிர்பந்தம் இருக்கிறது. ஆனபடினாலே நம்முடைய குடும்ப பொறுப்புகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் சரியாக செய்து முடிக்கணும். இல்லைன்னா நம்மளை பார்த்து வேதம் சொல்லுகிறது மதியினே என்று சொல்கிறது. இந்த பேதுருக்கு குடும்பம் இருந்துச்சுங்க, குடும்பத்தை காப்பாற்றணும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புலாம் இருக்கிறாங்க. வீட்டுக்கு வருமானம் வருது, வேலை முடிஞ்சவொடனே பென்ஷன் வருது,
அவங்க வாங்கிட்டு நிறைய பேர், நான் எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தேன் நிறைய பேர் அப்படித்தான். ஒரு பேர் இருக்க மாட்டேன், கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க தான் பொறுப்போட இருக்கிறாங்க. சரி, அது போட்டு பேதுரு படகிலே ஆண்டவர் இயேசு ஏறுகிறார். ஆமென். அங்க 2 படகுகள் நின்று கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று பேதுருவுக்குள்ளது. அவன் என்ன செய்கிறார்? அப்பொழுது இயேசு என்ன செய்கிறார்? மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினால் அது சீமோனுடையதா இருந்தது. உன் வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர வேண்டுமா? உன்னை கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உன் நிமித்தமாய் அவருடைய சித்தம், அவருடைய ஊழியம் இந்த பூமியிலே நிறைவேற்றப்பட வேண்டுமா? ஒரு பொறுப்புள்ள மனிதனாக நாம் இந்த பூமியில வாழ, இயல்பாகவே பொறுப்புள்ள மனிதனாக வாழணும். அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது அவர் ஏறினார், பிரசங்கித்தார். இயேசு கிட்ட வந்த படக, வெறும் படக வாங்கி வெறும் படக அனுப்ப மாட்டார். வெறும் கையில முளம் போடுறது மனுஷன் மட்டும்தான். ஆனா தேவன் அப்படி அல்ல. ஒரு பேதுரு கிட்ட இருந்து ஒரு படகை வாங்கினார், அவர் ஊழியத்தை செய்தார். ஆனா அந்த வெறும் படகை வாங்கி அவர் நிரப்பி கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் ஜீவியத்தை கர்த்தருடைய கரங்களிலே நீங்கள் ஒப்புக்கொண்டு